இனிய இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். உலக புத்தக நாளையொட்டி முதல்வர் ஸ்டாலினின் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் புத்தகங்கள் புதிய உலகிற்கான திறவுகோள்கள், நாம் வாழ்ந்து பார்க்காத வாழ்க்கை, நாம் சந்திக்காத மனிதர்கள், நாம் பார்த்திராத காலமென அனைத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்தப்படும் நல்ல நண்பன்தான் புத்தகங்கள் என்றும், புத்தகத்தில் உலகை படித்தால் அறிவு செழிக்கும், உலகத்தையே புத்தகமாய் படித்தால் அனுபவம் தழைக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக அளவில் புத்தக வாசிப்பை போற்றும் வகையில் ஏப்ரல் 23ஆம் நாளான இன்று உலக புத்தக நாள் கொண்டாடப்படுகிறது. பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரிடமும் தொழில்நுட்பம் சென்றடைந்திருக்கும் வேளையில் புத்தக வாசிப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது என இந்நாளில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் அல்லது ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்றும், பதவியா ஜாமீனா எதையாவது ஒன்றை தேர்வு செய்யுங்கள் என்றும் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் 69% இடஒதுக்கீடு எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனரும் தலைவருமான ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஊட்டியில் வருகிற 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என்றும், இதில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைப்பார் என்றும் கவர்னர் மாளிகை அறிவித்துள்ளது. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பொன்னி தொடரில் நாயகியாக நடிப்பவர் நடிகை வைஷ்ணவி. இவர் சமீபத்தில் சிறகடிக்க ஆசை தொடரின் நாயகன் நடிகர் வெற்றி வசந்தை திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் கணவன் மனைவி இடையே இருக்கும் மனப்பொருத்தத்தை விட சிலருக்கு உருவகேலியே பெரிதாக தெரிகிறது என சின்னத்திரை நடிகை வைஷ்ணவி வருத்தம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நெல்லை சாலை அருகே சின்ன கோவிலாங்குளம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் ஒரு ஆண் சடலம் முற்றிலும் எரிந்த நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். மேலும் நெல்லையிலிருந்து தடயவியல் நிபுணர்கள் எரிந்த நிலையில் கிடந்த சடலத்தில் இருந்து எலும்புகளை சேகரித்து சம்பவ இடத்திலே ஆராய்ச்சி செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு வைத்தியம் பார்க்கும் துப்புரவு பணியாளர்கள் எலிகளின் கூடாரமா அரசு மருத்துவமனை என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சமூக சீர்திருத்த கருத்துகள் வழியாக வேரூன்றியுள்ள தமிழ்நாட்டில் மூடநம்பிக்கை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் வாழ்க்கையில் விடியல் பயணம் மூலம் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1200 சேமிப்பு வருகிறது என தனியார் ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது என்றும், போக்குவரத்து துறையை மீட்டெடுக்கும் நமது முதலமைச்சர் என்றும் அமைச்சர் சிவசங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியின் திரேஸ்புரம் பகுதியின் மீனவரான ஆனந்த் சைரஸ் அண்மையில்தான் அங்கிருந்து லயன்ஸ்டவுன் ஏரியாவின் ராஜகோபால் நகருக்கு குடும்பத்துடன் வந்து தங்கியுள்ளார். அங்கு வசித்தபடியே மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் அத்துமீறிய போலீசாரால் அப்பாவி மீனவர் தீக்குளித்து இறந்துள்ளார். உப்பு நகரை உரைய வைத்த கொடூரம் நடந்துள்ளது. நடவடிக்கை எடுக்காதது துரதிருஷ்டவசமானது என்று அமைச்சர் மீதான வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்களை ரயில்வே அறிவித்துள்ளது. அந்த வகையில் மும்பையிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடை சிறப்பு ரயில் அறிவிப்பை தெற்கு ரயில்வே இன்று வெளியிட்டுள்ளது. திருநெல்வேலி நகரின் முக்கிய பகுதியான சமாதானபுரத்தில் அகற்றப்பட்ட பேருந்து நிறுத்த நிழற்குடைகளை அமைக்கப்படுமா என்று வெயிலில் சிரமப்படும் பயணிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விழுப்புரத்திலிருந்து சென்னை எழும்பூர் வரை சீசன் டிக்கெட் வழங்க அனுமதிக்க வேண்டுமென தென்னக ரயில்வேக்கு ரவிக்குமார் எம்பி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நேற்று பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட 29 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 13 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் வெறுப்புணர்ச்சி வேண்டாம், பயங்கரவாத தாக்குதலுக்கு நடிகை ஆண்ட்ரியா கண்டனம் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தால் யுபிஎஸ்சி தேர்வில் இந்த ஆண்டு தமிழக மாணவர்கள் அதிகமாக தேர்ச்சி அடைந்துள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேரவையில் தகவல் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தையும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் இன்று உரையாற்றினார். இந்நிலையில் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்திய ஜனநாயகத்தில் அறவே இடமில்லை என்று முதல்வர் பேசியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் தலைமையகத்தில் இன்று வாராந்திர எள் ஏலம் நடைபெற்றது. இதில் 164 மூட்டைகளில் விவசாயிகள் எள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் ரூபாய் 16,78,000க்கு எள் ஏலம் எடுக்கப்பட்டது. என்எல்சிக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் அன்புமணி மீது பதியப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. பால் உற்பத்தியாளர்களுக்கு ரூபாய் 6,000 கோடி கடன் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். மதுரை ஏழுமலை கிராமத்தில் மே 15 கிடாமுட்டு திருவிழா நடத்த அனுமதி வழங்க மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் குடும்பத்தினரை விடுவித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாக மாற்றுவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது.
மரணமடைந்த கிராம உதவியாளர்கள் வாரிசுகளுக்கு பணி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் KKASSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் ஒன்றிய அரசின் குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் நான் முதல்வன் திட்டம் இதே உறுதியோடு செயல்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் திருமணமான சில மாதங்களில் இருட்டுக்கடை அல்வா கடையை வரதட்சணையாக கேட்பதாக மணமகள் புகார் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது தனது கணவர் வெளிநாடு தப்பி செல்ல முயற்சிப்பதாகவும் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்றும் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு புகாரை அளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை வரும் ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ விரிவாக்க திட்டத்துக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்காம் என்ற இடத்தில் நேற்று பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்நிலையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. துணை வேந்தர்கள் மாநாடு தொடர்பாக அரசுடன் எந்தவித அதிகார மோதலும் இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம் தெரிவித்துள்ளது. ஒரு சில டாஸ்மாக் கடைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் தேக்கி வைப்பதால் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட அதிகளவு வாய்ப்பு உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் நோக்கி ஏர் ஏசியா விமானம் புறப்பட தயாராக நின்ற நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் போலி பாஸ்போர்ட்டுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ₹1 செலவு கூட இல்லாமல் அரசு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல் தெரிவித்துள்ளார். இளம் வீரர்கள் கொண்ட CSK அணி வலுவானதாக திரும்ப வரும் என்று CEO காசி விஸ்வநாதன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முதல் டெஸ்டில் வங்கதேசத்தை 3 விக்கெட் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே வீழ்த்தியது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நேற்று நடத்திய கொடூர துப்பாக்கி சூட்டில் சுமார் 28 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் கடுமையாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் உள்ளிட்ட பிரபலங்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். போதும் பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் வேண்டாம் என்று RCB முன்னாள் வீரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இனி எப்போதும் பாகிஸ்தானுடன் விளையாட வேண்டாம் என்று விளையாட்டு வீரர்கள் கொந்தளிக்கின்றனர். 2010 கோப்பையை வென்றது போல இந்த முறையும் வெல்வோம் என்று CSK அணியின் CEO நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலால் ஐதராபாத் மும்பை அணிகள் மோதும் போட்டியில் BCCI கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. தங்கம் விலை சற்று குறைந்தது இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியை அறிவித்துள்ளது. தங்கம் விலை இன்று பவுனுக்கு ₹2200 என குறைந்து ஒரு பவுன் ₹72,120க்கும் தங்கம் கிராமுக்கு ₹275 குறைந்து ஒரு கிராம் ₹9,015க்கும் விற்பனையானது. வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் நேற்று காலை வரை கடந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தின் நாங்குநேரியில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவானது என கூறப்பட்டுள்ளது. மேலும் கோவை மாவட்டம் ஆழியாறு, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், சுர்லக்கோடு, பேச்சிப்பாறை மற்றும் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பெய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.